வணக்கம். ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும் பொதுமக்களின் வசதிக்காக அவ்வப்போது பல அதிரடி மாற்றங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது ஒரு புதிய உத்தரவு கூட்டுறவு சங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கும் நடைமுறைப்படி வயது முதிர்ந்தோர், உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுவதால் தங்களின் சார்பில் வேறு ஒரு நபரை ரேஷன் கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்காக உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது அடிப்படையான விதிமுறையாகும். இந்த நிலையில் ரேஷன் கடைக்கு உணவுத்துறை புதிதாக ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. தங்களின் சார்பில் வேறு ஒரு நபரை ரேஷன் கடைக்கு அனுப்பும் ரேஷன் அட்டைதாரர் இந்த இணையதளத்தில் சென்று தங்களின் சார்பில் அனுப்பும் நபரின் பெயர், உறவு முறை உள்ளிட்ட விவரங்களுடன் ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அதிகாரிகள் அதை சரிபார்த்து ஒப்புதல் அளிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவு தானிய பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. எனவே இதனை தடுக்கும் பொருட்டு மின்னணு எடை தராசை வைஃபை, ப்ளூடூத் மூலமாக POS எனப்படும் விற்பனை முனைய கருவிகளுடன் இணைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் ஊழியர்கள் தராசில் எவ்வளவு பொருட்களை வைக்கிறாரோ அந்த எடைதான் கருவியில் பதிவு செய்யப்படும். எனவே மின்னணு எடை தராசுடன் POS கருவிகளை இணைக்கும் பணிகளுக்கு காலக்கெடு நிர்ணயித்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அசத்தலான மாற்றங்கள் நடைமுறையில் அமலுக்கு வந்தால் ரேஷன் வாங்கும் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.